தம்பி சந்திரு அண்ணா இன்னும் வீட்டுக்கு போகலையாண்ணே நீங்கள்? வா உன்னை அனுப்பிச்சிட்டு போகிறேன். என்னண்ணா நீங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? இந்தாப்பா வண்டியுடைய பேப்பர்லாம் இதில் இருக்குது. போகையில் செக்கிங் இருந்தால் இதெல்லாம் தேவைப்படும். திறக்க அவன் ஆளே ஆடு கொண்டு போயிடுவான். நம்ம வண்டி அங்கே வெயிட் பண்ணோம், நீ அதில் திரும்பி வந்துடு. ம் அப்புறம் பைபாஸ் ரூட் வழியாக போகாத. வண்டியே ஓடலைனாலும் வசூல் பண்ணுறதுக்காக போலீஸ்காரன் நிற்பான். அதனால் நீ கும்பகோணம் வழியாக போயிடு. இதை காமிச்சா எவனா பிரச்சனை பண்ண போகிறான்? எதுக்கு தம்பி? நம்மளுக்கு தெரியாத எவனா செக் போஸ்ட்டில் இருப்பான். ஏன் வம்பு? பார்த்து கிளம்பு. சரிண்ணே. வேண்டாமா வேண்டாமா வேண்டாமா, இதை சாப்பிடுமா. அழாத அழாத அழாத, இதை சாப்பிடு இதை சாப்பிடு. என் அப்பு, என் செல்லம், நம்ம வயிற்றுல பால் வாங்க ஆள் வந்துச்சுடா. வா 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 வா. அழுவாதடா அழுவாத அழுவாத அழுவாத. வா 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 வா. ஓ நித்யா நித்யா, வண்டி நித்யா. என்ன உள்ள வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போறது. யார்கிட்ட? ஏதோ குழந்தையோட வந்ததுனால தான் நிப்பாட்டினேன், இல்லை ஏற்றிட்டு போயிட்டே இருப்பேன். இப்ப என்ன கேட்டா நீ எகிர்ற? களைப்பா இருந்தா உள்ள வான்னு கூப்பிட்டா ரொம்ப தான் பண்ற. அதுக்கு வேற ஆளை பாரு. யோ யோ இல்லையா, 2 நாளா எந்த வண்டியும் ஓடல. குழந்தை பால் பார்க்காம செத்துரு போல இருக்கியா. 10 நிமிஷம் வந்துட்டு போயா. சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணிட்ட. பேரு நம்ம பாப்பா அழாத பாப்பா. அழாத அழாத. இந்த மாதிரி 4 வண்டி தொடச்சா போதும், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஓ அழாத அழாத. ஓ ஏன்டா அழற? வண்டியை சுத்தமா தொடச்சினையா. வாமா வாமா வாமா, அழாதமா அப்படி செல்லம் செல்லம். யோ ஒரு உதவி பண்ணியா. அதான் பண்ணிட்டேன்ல. அது இல்லையா, உன்ன மாதிரி ஆளுகிட்ட தான் நம்பிக்கையா கேட்க முடியும். என்ன? ஓய் வாங்க. பக்கத்து ஊர்ல இருந்து ஓடி வந்துச்சுங்க. கும்பகோணத்துல கொஞ்சம் இறக்கி விட்டுறேன். என்னையா? தேங்க்ஸ்க்கா. யோ ஏன் வண்டி நிப்பாட்டின? இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கியா? ஊருக்குள்ள விட மாட்டாங்க, நீட்டிக்கிட்டு போனா மாட்டிக்குவேன். தம்பி நம்மளுக்கு மரியாதை கொடுத்து இறங்கு. அண்ணே ஒரு டீனே. இங்க டீ எல்லாம் இருக்காது, வர டீ தான். சரி ஒரு வரட்டா. எனக்கு போட்ட மாதிரி கேவலமா ஒரு டீ போடுறான் தம்பிக்கும். போடுறேன். ஏன்பா பெட்ரோல் கிடைக்கலன்னு ஊரில் ஒரு வண்டி ஓடல, ஓ வண்டி மட்டும் என்ன தண்ணியில ஓடுது? அதுவா, கோலி விளையாட குழி தோண்டேனா, கொஞ்சம் ஆழமா தோண்டிட்டேன். சரி, பெட்ரோல் பீச்சிக்கிட்டு வந்துச்சு. பெட்ரோல் பீச்சிக்கிட்டு வந்துச்சா? அப்புறம் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்துட்டேன். உன் கேள்விக்கு இதுதான் பதில். வேற ஏதாவது விளக்க வேணுமா? உங்க 2 பேர்த்தையும் இனிமேல் பேசுற வச்சுக்க. என்ன செருப்பால் அடிக்க. ஏன் புது செருப்பு கிழிஞ்சு போறதுக்கா? அண்ணே காலி என்ன வண்டினே? காரைக்கால் போட்டுக்கு அர்ஜென்ட்டா வெங்காயம் லோட் போயிட்டு இருக்கு. ஓ காலி வண்டியா? காலி வண்டி இல்லடா, வண்டி முழுக்க ஆயிட்டே இருக்கு. காளி அண்ணன் வண்டி. ஐயோ நோட தலை வலிக்குது. சுமாரியா? சரி தம்பி. அண்ணே ஊருக்குள்ள என்னென்ன பிரச்சனை? ஊர்ல ஒரு கால் ஜோடி ஓடிடுச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்க பையனோட அப்பா வெட்டிட்டாங்க. அந்த பக்கம் போகாதீங்க, ஒரே கலவரமா இருக்கு. என்ன தம்பி யோசிக்கிற? இந்த பையன் சொல்றது கரெக்ட் தான். ஊருக்காரன் பூரா கொலகார பையன் இருக்கான். ஒண்ணு பண்ணுவோம், வண்டியை திருப்பிட்டு நாம இப்படியே போயிருவோம். நாம தான் போகல. என்ன கும்பகோணத்துல இறக்கி விட்டுருக்க. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன்னையா இறக்கி விடணும்? ஏப்பா உன்னை கூட எனக்கு யாருன்னு தெரியாது. நான் லிப்ட் கேட்கலையா? அவ்வளவு. நம்ம நரேந்திர மோடி இருக்காரு, சைனா பிரசிடென்ட் இருக்காரு. 2 பேரும் பழகிட்டாங்களே, யாரும் தெரிஞ்சா பழகிட்டாங்க. நாமளும் அது மாதிரி பழகிக்கலாம். லூசாயா நீ? என்ன எதுக்குமே மசிய மாட்டேங்கிறானே. தம்பி ஆள் வளர்ந்த தம்பி, நான் டிக்கில உட்காந்து அமைதியா வரேன். யோ
லாரில ஏறி அட அடிக்க வாயமுறை பரதேசப்ல தம்பி போக்குவரத்து செலவுக்கு 50 ரூபா கொடுக்குறேன் ஏத்திட்டு போயிருங்களேன். பஸ் டிக்கெட் விலையே 54 ரூபா. லிட்டருக்கு 500 ரூபா கொடுத்து டீசல் வாங்கி வண்டி ஓட்டினா நீ 50 ரூபா தர எனக்கு. அப்ப 55 ரூபா தரேன் ஏத்திட்டு போங்க யோ, தம்பி. ஒழுங்கா போயிடு. மேல வண்டி ஏத்திட்டு போறேன். நான் பேசுறது கேக்குதா? வண்டி தஞ்சாவூர் வழியா தான் கும்பகோணம் போகுது. கவலைப்படாதீங்க, உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறேன். 5 நிமிஷத்துல மனசு மாட்டாயா, இறக்க சுபாவம் உள்ளவனா இருக்கான். நீங்க தைரியமா இருங்க, சீக்கிரம் போயிடலாம். யோ, நீ ஏன் யாருண்ணா? என்ன தம்பி இப்படி சொல்லிவிட்டீங்க? பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னீங்களே, அதனாலதான் ஓடி வந்து ஜம்ப் பண்ணி நான் ஏறினேன். வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இறங்குற இல்ல? வாக்கு கொடுத்துட்டு உடனே மாறானே, இவனை கொஞ்சம் குளிப்பாட்டுவோம். இறங்குறியா இல்ல தள்ளி விடுவா? தம்பி உங்க முகத்தை பார்த்தா இந்தியாவில் பிரபலமான ஒரு முகத்தோட சாயல் தெரியுது. யார மாதிரி? அமிதாப் பச்சன், யாரு? ஐஸ்வர்யா ராயோட மாமனாரு. மயங்கிட்டான். அப்படியே தெரியுது? அட சத்தியமா அப்படித்தான் தம்பி. நீங்க வண்டி எடுக்க, ஊருக்குள்ள போய் கேட்டு பார்க்கலாம். நீங்க வண்டி எடுக்க தம்பி. வண்டி திருப்புங்க. அங்க போக நிக்கிறாங்க, வண்டி திருப்புங்க. வர்றான். இப்போ போகலாம். ஏ ஒழுங்கா தூங்காம வியாபாரத்தை பண்றா. எப்படி போற போக்குல புத்தி சொல்லிட்ட பாத்தியா? செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. மோதல் தம்பி கொஞ்சம் ஹிந்தி பாட்டு போடுங்களேன். மூடுறியா? மூடிட்டேன் தம்பி. செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம். ஹலோ கணேசா சார் பேசுறாரு. யாரு? கணேசா. வா கணேசா, வணக்கண்ணே. ஒரு நிமிஷம் இரு. யோ மோட்டரை போட்டு 2 50 லிட்டர் கேன்ல டீசல் ருப்பி காரில் வை. சரி சார். இது பாரு, ம். வெளிப்படையாக செய்யாத. ம். என்னப்பா கணேசா, அண்ணே என்ன அவனுக்கு கொடுத்த டைம் தீர்ந்து போச்சுப்பா. நீ அசலை தான் கொடுக்கல, வட்டி ஒழுங்காக கொடுக்கலன்னா எப்படி? அண்ணே அது வந்து இனிமே பொறுத்துக்க முடியாது. தொழில் முடக்கம் ஆயிடுச்சு. சரி, எல்லாருக்கும் தான் முடக்கம். அது அப்படி இல்லைண்ணே. ஒன்று பண்ணு, ஆ பேசாம அந்த கடையை என் பேர்ல எழுதி கொடுத்துரு. அண்ணே ஆமா, நீ ஒரு வாடகை போட்டு கூட தொழில் எடுத்துக்கோ, அவ்வளோதான். இப்படி பேசுனா சரி, சாயந்தரம் வந்து பாரியா. சார். என்னையா ஆம், என்னையா பேய் மொழி முழிக்கிற? அது சார் கொஞ்சோண்டு தான் சார் இருக்கு. எவ்வளவு லிட்டரியா? வியாழக்கிழமை வந்த லோடு முக்கால்வாசி விற்று போச்சு சார். நீங்கள் நிறுத்துன்னு சொன்ன உடனே சேல்ஸ் நிறுத்திட்டோம். மிச்சம் எப்படியும் ஒரு 2000 லிட்டர் இருக்கும் சார். எதுக்குடா சம்பளம் வாங்குறீங்க? புடுக்கிறதுக்கு. சாவி வீட்டில் தான் சார் இருந்தது. நேற்று நீ பங்குக்கு வரலையா? ஆமாம் சார், ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் வரல. செக்யூரிட்டியும் பெரும்பாலும் தான் இருந்தாங்க. என்னையா நேற்று நீயும் வரலையா? வண்டி எதுவும் ஓடல சார், அதான் வர முடியல. ஆளாளுக்கு காரணம் சொல்லிட்டு தெரியுங்க. உங்களை நம்பி நான் விட்டுட்டு போன பாரு, என் புத்திய சொல்லணும். டேய், உனக்கு தெரியாம இது நடந்திருக்க முடியாது. உண்மையை சொல்லு, இல்லாட்டா கொன்னுடுவேன். சார் கேட்குறாரு, பதில் சொல்கிறானா பாரு. சொல்கிறா சார். தம்பி தான் சார் வந்தார். யோ கவாயா சார். என்ன ஊத்தி கொடுத்தானா? சாவி இல்லையா? சார் நான் வேணா கார் சாவி அடியா? குழந்தை கூட சீக்கிரமா குளிப்பாட்டி கொடுத்துடுறேன். டே, நாடகம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் எனக்கு டைம் இருக்காது. எங்கடி உன் புள்ள? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் கத்துறீங்க? வச்சுட்டான், கை வச்சுட்டான். கடைசியில நம்ம பங்க்லயும் கை வச்சுட்டான். என்ன ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏதாவது ஃப்ரீயா பெட்ரோல் போட்டு விட்டானோ? பெட்ரோல் போட்டான். 2000 லிட்டர்.
ஒரு சொட்டு இல்லாம தொடச்சு எடுத்துட்டு போயிட்டான். என்னப்பா சொல்றீங்க? எந்த அது நம்ம பையன் தான் செஞ்சானே எப்படி சொல்றீங்க? என்ன செவிடு பிஞ்சிரும், ஜாகிரதை. என்ன பையனுக்கு வக்காலத்து வாங்குறியா? கொன்னு போட்டுருவேன். அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, நான் அவனை கேட்டு பாக்குறேன். என்னத்த கேட்டு பாக்குறான்? எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன? அது இல்லைங்க, நான் என்ன என்ன அவன் எடுக்க மாட்டான், அவன் கிரிமினல் மைண்ட் ஆச்சே, எல்லாத்தையும் பிளான் பண்ணில செஞ்சிருக்கான். இத பாருங்க, சரியா விசாரிக்காம என் புள்ள மேல பழி போடாதீங்க. வீட்டுக்குள்ளேயே திருடனை வச்சுக்கிட்டு நான் என்னடி வெளியே போய் விசாரிக்கிறது? 10 வயசுல கை வச்சவல்ல அவன் திருட மாட்டான், அவன் திருடவே மாட்டான். அறியாத வயசுல ஏதோ செஞ்சுட்டான், அதுக்காக அவன் திருடன் ஆயிடுவானா? யாராவது ஹெல்ப்னு கேட்டா என் புள்ள இல்லைன்னு கை விரிக்க மாட்டான். அவன் உங்க அப்பா மாதிரிங்க. ஐயோ அப்பா, என்னப்பா? ஐயோ யாரடி எங்க அப்பாவோட சேர்த்து வச்சு பேசுற? எங்க அப்பா மானஸ் தட்டி, அவன் சுயமா சம்பாதிச்சான், அதை வாரி வழங்கினா. உன் புள்ள இங்க வீட்டுல உட்காந்து திருடி திங்கிறது ஏன் சொத்த இல்ல. ஸ்கூலுக்கு போற வயசுல கண்ட பசங்களோட சுத்திட்டு லாரி ஷெட்ல போய் உட்காந்து இன்னைக்கு ஒரு டிரைவர் மாதிரி கண்டபடுக்கலாம் லாரி என்னடி இது? யாருடி சோறு போட்ட? உன் பிள்ளைங்க வந்தானா? இல்ல, சொக்கு. எச்சக்கல நாய் செய்யறதெல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டு இங்க வந்து சோறு திருட்டு போகுதாது. அப்பா போனே வண்டி திருச்சி தாண்டிடுச்சு. இன்னும் 2 மணி நேரத்துல சொன்ன இடத்துக்கு டீசல் போய் சேரணும். அதெல்லாம் ஒழுங்கா போய் சேர்ந்துரும். எவ்வளவோ கடத்தல் பண்ணியிருக்கேன், ஆனா இது அப்படி இல்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, பாத்துக்க. இது லோக்கல் பாலிடிக்ஸ் இல்ல காளி. அதோ அங்க வரைக்கும் கனெக்ஷன் இருக்கு. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் டீசல் போய் சேர்ந்ததும் வந்ததுக்கான எந்த தடையும் இல்லாம மொத்தமா அழிச்சிருவாங்க. யோ, அவன் பெரிய இடத்து பையன்யா. இதோ இதை விட பெரிய இடமா? பிரச்சனை பெரிதானவுடன் யாரை மாட்டிவிடலாம் என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டதாகவும், வேலையை முடிச்சோமா பணத்தை வாங்கணுமான்னு இருக்கணும். தேவையில்லாம மூக்க நுழைச்சு டேமேஜ் ஆக்கிக்கத. இந்த டீசல் போய் சேர்ந்ததும் மிச்ச பணம் உனக்கு வந்து சேரும். ஓகே, நான் கிளம்புறேன். இது அனைத்தும் ஆளும் கட்சியினரின் விளையாட்டு என்றும் இதற்கு மேல் இது பற்றி விமர்சிக்க தம்மால் முடியாது என்றும் கூறினார். जाओ, उनसे जाके पूछ लो. धन्यवाद. பாலாண்ணா, என்னடா விஷயம்? அண்ணே மதியம் சாப்பாட்டுக்கு நான் அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன். சரிண்ணே. முனியாண்டி விலாசிலேருந்து சிக்கனும் விரால் மீனும் வாங்கிட்டு வை. உள்ளவா. நீ முதல்ல வண்டியில ஏறு. சரி, நீ இறங்கு, நான் ஓட்டுறேன். வண்டியை முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் விடுறேன். அறிவு கட்டத்தனமா பேசாதையா. பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன்னா டீசலை பதுக்கி வச்சேன்னு ஒன்றை தான் முதல்ல உள்ள தூக்கி போடுவாங்க. சொக்கு கேட்டியா? 4வது நாளாக இன்றும் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு எந்திரங்கள் முழுமையாக முடங்கியுள்ள நிலையில் அத்தியாவசிய தேவையான மருத்துவ வசதிகள் கூட இல்லாமல் பொதுமக்கள் பெரும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்திய மலைக்கு பெட்ரோல் எல்லாம் திருடுறாங்க, என்ன பண்றதுனே தெரியல. நாங்க மத்திய மாநில அரசுல இதுக்கு வந்து உடனடியாக தீர்வு பண்ணணும். வெளிநாட்டுல 50 வருஷம் பெட்ரோல் சேமிச்சு வச்சிருக்காங்க, நம்ம என்ன பண்றோம்? அவசர சிகிச்சைக்கு கூட ஆம்புலன்ஸ் சேவை கிடைக்காத ஆபத்தான நிலையில் மக்கள் பரிதவிக்கின்றனர். என்னப்பா கால் மேல காலை வந்துட்டு எடுத்து பேச மாட்டேங்கிற? அட எடுத்து பேசுப்பா. நான் வேணா எடுத்து 2 வாரத்தை பேசிட்டுமா? ரொம்ப ஆசைப்படுறா, எடுத்து பேசு. தேங்க்ஸ்ப்பா.
ஹலோ திருட்டு முண்டம் பரதேசி நாய. இந்த வீட்டுல இருந்து நீ சோத்தை தான் தின்னியா வேற ஏதாவது தின்னியா? அன்னைக்கே உன் கையை உடைச்சிருக்கணும்டா ராஸ்கல். நீ எதுக்குடா வந்து இந்த வீட்டுல? டேய் உன்னை டேய் போன வைக்காதே வந்து சொல்றா. என்ன பதிலே பேச காணோம்? கேப் கொடுத்தா தலையா பேச முடியும். இப்ப புரியுதா? இதுக்கு தான் அடுத்தவன் போன்ல காதல் நாளைக்கு கூடாதுன்றது. நுழைக்க மாட்டோம் மெமரி லோட். என்ன எடுத்து பேசுறியா? அதை நான் என்னமே தொடுவேங்க இல்லை, தூங்கிட்டேன்டா. டே ஏதோ வண்டியை நிப்பாட்டுறாங்க பாரு. என்னப்பா பீச்சர் ஆயுதத்தோட நிக்கிறாங்க? எதுக்கு நிக்கிறானுங்க? அவங்களே கேட்டுரும். அவனுக்கு கேக்குறியா? ரொம்ப குதர்க்கம் பிடிச்சவனா இருக்கானு. இறங்கி வாடா. வண்டியை திருப்பிட்டு போறேன். எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாது. காதல் ஜோடி தெரியுங்களாண்ணே? உனக்கு எப்படா தெரியும்? யாரா நீ? உங்களுக்கு தேவை காதல் ஜோடி தானே? பாத்தியா நீ? ஆத்தியாவா? பார்த்தது மட்டும் இல்ல, பத்திரமா வண்டியில கொண்டு வந்திருக்கேன். நானே அவங்கள இறக்கி விடுறேன். வண்டிக்கு ஒரு கீழ் விழக்கூடாது. டேய் அது நம்ம ஆளான்னு பாருங்கடா. பாரா ஏரியா மேல இழுத்து போடி அவனை. இழுத்து வெளிய போடுடா அவனை. இது நம்ம பொண்ணு இல்லப்பா. ச்சே வாங்கடா. என்னது இவங்க இல்லையா? இவங்கள தான் ஏத்திட்டு வந்தேன். இல்லையா? சரியா பாருங்கண்ணே. அவங்க தான் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, நீ வந்து வண்டிடுறா. நீங்க போய் வேற எங்கேயா தேடுங்கயா. போங்கடா, போயிடு. ஏப்பா இந்த ஓடி போற பொண்ணு உனக்கு என்ன முறை வேணும்? எங்களுக்கு அந்த பொண்ணு தான் வேணும். அட போட கொய்யால, நான் என்ன கேட்டேன், என்ன பதில் சொல்றான்? அந்த காதல் ஜோடி மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பெட்ரோலை ஊத்தி கொளுத்திட மாட்டான். லிட்டர் 500 விக்குதுண்ணே. வேற ஏதாவது யோசினே. போங்கண்ணே. இன்னொரு விஷயம், அந்த என்னடா நீ கூலிப்படை விட கேளமா இருக்கா? போனவள் திருப்பி பேசிட்டு இருக்கா. உன்னை போய் அமிதாப் பச்சன் சொன்னது செருப்பு கழட்டி அடிக்கிறப்பா. போய் வண்டி ஆடுற. போடா போ எடு வண்டியா. எல்லாரும் தள்ளி நிக்கிறீங்க. யாரு போறீங்க? ஒதுக்கி போடா. யாருக்கு நின்னாலும் அடிக்க சார சொல்லி தம்பி வண்டியை நிறுத்திடாத. நீ பாட்டு போயிட்டே. வண்டி நிறுத்தினானே, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே. என்னாச்சு சார்? பைக்கில் வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். நைட்டு ஃபுல்லாக எங்கே தான் சார் இருக்கும்? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். தம்பி பையனை பார்த்தா திருவிழாவில் காணா போன மாதிரி திருன்னு முடிக்கிறான். பொண்ணு வேறு எப்படி கிடக்குறா? பையலாம் வாங்க. சரி, எங்கே போகணும்? நாகூர் போகணும் சார். ஏய், நாங்கள் கும்பகோணம் போகிறோம். குறுக்க மறிச்சு தடுக்காத. வாங்க தம்பி போகலாம். பைக் என்ன பண்ணுவ? சார் அதை அப்புறம் எடுத்துக்கலாம் சார். சரி தூக்கு. தம்பி ஆளை பார்த்தா அல்டாப் சுந்தரி மாதிரி இருந்தாலும் போதை ஏற்றிட்டு ஒரு மாதிரியா படுத்து நடக்கிறா. நடு வயசுக்காரன் சொன்னால் நல்லதுக்கு தான் இருக்கும். இல்லைங்க வேண்டாம், நல்லா இருக்காது. சரி நீ ஒன்று பண்ணு, நீ இங்கே இரு, நாங்கள் போகிறோம். தம்பி நீங்க போய் வண்டி எடுங்க. நான் தங்கச்சியும் மச்சானையும் கூட்டு வந்துடுறேன். நீங்க போங்க சார். வாங்க. மாயா பிராண்டின்னு தெரியுது. என்ன பிராண்ட்? மாயா சீக்கிரம் வாங்க. நீங்க தூக்கியாச்சு. தூக்கு. மாயாவா பேரு? இதோட ஆயா யாரு? நல்ல வேலை, அவங்க தேடின ஜோடி இவங்க இல்ல. ஆமா, அவங்க தேடுற ஜோடி இவங்க இல்ல. ஆமா, ஆனா அந்த ஜோடியும் பின்னாடி தான் இருக்கு. இல்லையா பிரச்சனை முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன். அந்த ஜோடி எப்ப ஏத்துனேன்? அதான் சொன்னேன்ல,
எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாது. வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்தியா, நிறுத்துன்னு சொல்றேன். எதுக்கு ஏன் நிறுத்த சொன்னேன்? நான் ஏறிக்கிறப்பா. ரொம்ப தூரம் போகணும். எப்படியா போவ? உருண்டு போறேன், இல்லாட்டி நடந்து போறேன். ஏயா? என்ன ஏய்யா ஆபத்தை அக்கலையில வச்சு சுத்தி இருக்கிற? போன் வருது, எடுத்து பேசலாம்னு பார்த்தா ஒருத்த கேவலமா திட்டுறான். ஒரு ஜோடி ஏத்தல, இன்னொரு ஜோடி ஏற்கனவே இருக்கு. இன்னும் வண்டிக்குள்ள என்னென்ன வச்சிருக்கியோ எவனுக்கு தெரியும்? யோ, இனிமே ட்விஸ்டே கிடையாது. வா விட்டுறேன். ஆளை விட அமிதா பச்சா, உன்னோட என்னால குடும்பம் நடத்த முடியாது. மறுபடியும் குடிக்க வச்சுட்டாய். போ போ போயிட்டே வண்டி நிறுத்தாத. ட்விஸ்ட் இல்லையா? இனிமே தாண்டா ட்விஸ்டே இருக்கு. அண்ணே வேலையை முடிச்சாச்சுண்ணே. சாவி கொடுப்பா. வாடா, ஏதாவது ஃபோன் பண்ணு. சரிண்ணே. அம்மா இங்க வாமா, இதெல்லாம் பெருக்கி விடுமா. இங்க பாரு. செய்றேன். அட வாங்க சார். என்ன பென்ஸ் காரை காணோம்? டிரைவர் கொண்டு போயிருக்கானா? வருதுடி கார் ஆந்திவே. சித்தப்பா செத்து போயிட்டார்ல, இப்ப கூட வேலையை ராஜினாமா பண்ணத்தான் வந்திருக்கேன். சரிக வெஸ்டிக்கு ஆசைப்பட்டு உள்ள போட்டுக்க சட்டியை மறந்துடாதடா. கொல்லி மட்டும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பல்லு விளக்க கூட பட்டு வெட்டி தாண்டி. உங்ககிட்டலாம் என்னையா பேச்சு? உள்ள அண்ணன் இருக்காரா இல்லையா? அண்ணன் வேலை விஷயமா வெளியில போயிருக்காரு. வரட்டும், நான் வெயிட் பண்றேன். ஐயோ, அண்ணன் கையில காலில் விழுந்தாது ஒரு வண்டியை வாங்கிட்டு கொல்லி வைக்க ஓடிடணும். சார். எஸ். செக்யூரிட்டி லேப் சார். கம்ப்யூட்டர்ஸ் ஹேக் ஆயிருக்கு. வாட்? ஐடென்டிட்டி செட் பண்ணிருக்காங்க சார். லாங் லீவ்ல இருந்த ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கரோட ஐடியில லாஸ்ட் 10 டேஸா ஒருத்தன் உள்ள இருந்திருக்கான். இவ்வளவு நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நம்ம கிட்ட 4000 கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்குறாங்க சார். ஒவ்வொருத்தரையும். எந்த டிபார்ட்மெண்ட்? மெயின்டெனன்ஸ் சார். கம்ப்ளீட் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணியிருக்கலாம். லோ அலர்ட் வந்ததுனால கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்லாம் கூப்பிட்டு ஃபிசிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோம் சார். அப்போ தான் இந்த விஷயம் தெரிய வந்தது. இட் இஸ் கன்ஃபார்ம் த கை இஸ் மிஸ்ஸிங் சார். எந்த ஊர் சார்? கும்பகோணம். ஹலோ, வெளியே வாங்க. கும்பகோணம் வந்துருச்சு. எங்க போறீங்க? என் சித்தப்பா வீடு பக்கத்துல தான் இருக்கு, அங்கதான் போறோம். அண்ணே உள்ளே ஏதோ லீக் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமா டீசல் ஸ்மெல் வருது. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பத்திரமா போய் சேருங்க. சரி போங்க. நீங்கள் முன்னாடி போய் உட்காருங்க. வாங்க. ஓகே சார். அண்ணே, அண்ணே, என்னையா என்ன வேணும் உனக்கு? லாரி ரிப்பேர்ண்ணே, கொஞ்ச நேரம் உள்ள விட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, கிளம்பு. அண்ணே 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 வாங்கண்ணே.
இப்போ என்னையா உனக்கு? எந்த ஊர்ண்ணே நீங்க? ஏன் எது கேட்குற? வரலாம் 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 வரலாம். வா 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 வா. வா வா வா. மகா சித்தப்பா ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு, நீ ஒழுங்கா வீட்டுக்கு வா. வா மகா. மகா வா. டேய் தல்றா வாடினா. நிறுத்துங்கடா, நிறுத்துங்கடா சொல்றல, நிறுத்துங்க போங்க. ஏன்டா இப்படி பண்ணிட்ட? மகா வா வா. நான் வர மாட்டேன். உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், என்னோட வா. அண்ணே எங்களை விட்டுட்டு போயிடாதுங்கண்ணே, உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்கண்ணே. அவங்க விருப்பப்பட்டு வந்தா மட்டும் கூட்டிட்டு போங்க. புரிஞ்சிக்காம பேசாதீங்க. மகா முதல்ல அவன் வீட்டுக்கு போட்டோம், நீ வா. அப்புறம் உங்க 2 பேரும் நானே சேர்த்து வைக்கிறேன். உங்களை நம்பி தானே வந்தோம், ஏமாத்திட்டீங்கல்ல. எங்களை பிரிக்க நினைச்சீங்க, செத்துருவோம். நீங்க சாவறது இருக்கட்டும், முதல்ல செத்த உங்க அப்பனுக்கு அவன் போய் கொல்லி வச்சுட்டு வரட்டும். அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு. அவசரப்பட்டு நீங்க எடுத்த முடிவால எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டுடுச்சு பாத்தீங்களா? கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. அடுத்த தலைமுறையாவது ஜாதி வெறி பிடிச்சு அழியாம நிம்மதியா இருக்கணும்னு தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க பக்குவமா நடந்துக்கணும். முதல்ல படிங்க, அதுக்கப்புறம் லைஃப்ல செட்டில் ஆகுங்க, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நீங்களே தேர்ந்தெடுங்க. யாரும் குறுக்க வர மாட்டாங்க, யாரும் கேட்கவும் மாட்டாங்க. போடா. என்ன அவன் பத்திரமா இருப்பான், நான் இருக்கேன்ல, போலீஸ் இருக்குல்ல. போடா, கூட்டு போ. மாயா, மாயா சார் என்னமோ மாதிரி பண்றா சார். மாயா என்னாச்சு மாயா? தலையை தூக்கி வெளியே காட்டு சார். அவன் தலையை தூக்கி வெளியே காட்டு. கட்டி முடிச்சுக்கோ. பேர்லாம் ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டுறேன்.
எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி யாரா வர சொல்லு. என் ஃபோன் உடஞ்சிருச்சு, உங்கள் ஃபோன் கொஞ்சம் தரீங்களா? நூற்றி எட்டுக்கு சொல்லிட்டீங்களா? சரி, எப்படியாவது கொண்டு போக பாருங்க. சார் வண்டி எங்கடா போகுது? காரைக்கால் போட்டுக்கு சார். வண்டியில் என்ன இருக்கு? எக்ஸ்போர்ட்டுக்கு வெங்காயம் லோடு ஏற்றிட்டு போகிறேன் சார். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நீ சொல்கிறது நம்புற மாதிரி இல்லையே. வேணா செக் பண்ணி பாருங்க சார். நீ சொன்னாலும் இல்லைனாலும் செக் பண்ண தான் போகிறோம். யோ சார், போய் செக் பண்ணி சார். பேப்பர்ஸ் செக் பண்ணீங்களா? சார் பேப்பர் குடியா? சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார். ம், தண்ணி தானே சார் கேட்டேன். டி சுப்பிரமணியன் ஓனரா? வண்டியுடைய பேப்பர்லாம் இதில் இருக்குது. போகையில் செக்கிங் இருந்தால் இதெல்லாம் தேவைப்படும்.